எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் மிஸ்டேக்ஸ் பண்ணுறது, ஓப்பனிங்லேயே 2 பீஸ் அட்டாக் பண்ணுறது, அதில் குயின் எடுத்துகிட்டு வர்றது எவ்வளோ பெரிய மிஸ்டேக் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு 8 மூவ் கேம் தான். ஓகே, இப்போ நம்ம அந்த கேம் போவோம். E4, E5, knight F3, knight C6, இப்போ D4. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்காட்ஸ் கேம்பிட் அல்லது மோரா கேம்பிட் இந்த மாதிரி லைனில் வரும். into D4, knight into D4. இப்போ இமீடியட்டாக அவங்க என்ன பண்ணுறாங்க, குயின் H4 அப்படின்னு சொல்லி ஒரு மூவ் கொண்டாடுறாங்க. அதாவது E4 பான் மேலே சப்போர்ட் இல்லை. சப்போஸ் பிஷப் D3 சப்போர்ட் போட்டாங்கன்னா நைட் இன்ட்டு நைட் அந்த மாதிரி போயிடும். ஆனால் சிம்பிள் சாதாரணமாக ஒரு சப்போர்ட் இருக்குது. நைட் C3 சிம்பிள் போட்டாவே நைட் C3ன்னு ஒரு சப்போர்ட் இருக்குது. நைட் C3 இப்போ எகெயின் இது மேலே ஒரு இந்த E4 பான் மேலே ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இப்போ இந்த E4 பான் மேலே பார்த்தீங்கன்னா இப்போ F3 தள்ள முடியாது. இப்போ F3 தள்ளணும்னா செக் இருக்குது, அதனால் அதையும் பண்ண முடியாது. அதனால் இவங்க அகெயின் இது மேலே ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. பட் குயினை எடுத்துகிட்டு வந்தது எவ்வளோ பெரிய மிஸ்டேக் அப்படிங்கிறது இந்த கேமில். நைட் F6. இப்போ இவங்க இப்போ குயின் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயருக்கு போக முடியாது, ப்ளஸ் இந்த ஸ்கொயருக்கு போகலாம், எக்ஸ்சேஞ்சும் போகலாம். இப்போ குயினுக்கு வந்து ஸ்கொயரே இல்லை, வெளியும் போக முடியாது. இப்போ இந்த பொசிஷனை யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, நைட் F5 அப்படின்னு போகிறாங்க. இப்போ குயின் பார்த்தீங்கன்னா எங்கேயும் போக முடியாது, G5ம் போக முடியாது, ஏன்னா பிஷப் இருக்குது. H5 அப்படின்னு போகிறாங்க. காரணம் என்னென்னா இப்போ எக்ஸ்சேஞ்ச் வெளியே போக முடியாதனால எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாங்க. குயின் H5 அவங்க பிஷப் E2. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ குயினுக்கு ஒன்லி மூவ் இப்போ G6. இப்போ நைட் H4, G2வும் காட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா குயினையும் ட்ராப் ஆயிடுச்சு. அதனால் ஓப்பனிங்கில் குயினை எடுத்துகிட்டு வர்றது அவ்வளோ ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் இல்லை. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கேம் போவோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே மைனர் பீஸை வச்சு எப்படி சின்ன ஐடியா போடுறாங்க, அந்த சின்ன ஐடியாவில் சில மிஸ்டேக்ஸ் வருது அப்படிங்கிறத பற்றி இந்த கேமில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கேம் போவோம். E4, E5, knight F3, knight C6, knight C3, knight F6. இது பார்த்தீங்கன்னா 4 knight ஓப்பனிங். D4, E into D4. இப்போ நைட் D5. இப்போ E4 பான் மேலே சப்போர்ட் இல்லை. இப்போ நைட் இன்ட்டு E4 அதை கட் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ குயின் E2. இப்போது நைட்டுக்கு எந்த ஸ்கொயரும் இல்லாதனால வெளியே எடுத்தால் செக்கு, அதனால் இப்போ ஒன்லி மூவ் F5. இப்போது இந்த E4 நைட் மேலே எகெயின் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. நைட் G5 அப்படின்னு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இப்போது நைட் E7, ஏன்னா இந்த பான் சப்போர்ட் இருக்குது, அதனால் இப்போ நைட் E7. அதாவது இவங்க இந்த E4 நைட் அடிச்சுட்டா இந்த நைட்டு இவங்க அந்த D5 நைட் அவங்க அடிக்கிற மாதிரி அவங்க ஒரு காம்பினேஷன் போகிறாங்க. நைட் இன்ட்டு E4. F into E4 ஈக்குவல் பீஸ் ஆகி போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குயின் H5 செக். இப்போ குயின் H5 செக். இப்போது ஒன்றும் G6 தரலாம், இல்லைன்னா நைட் G6 வைக்கலாம். ஓகே, இப்போ G6 வச்சா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி, நைட் G6 வச்சாங்கன்னா பிஷப் G5, பிஷப் E7, பிஷப் இன்ட்டு E7, குயின் ட்ராப்பு. குயின் இன்ட்டு E7, நைட் இன்ட்டு E7 ஆயிரும். அதனால் அவங்க அதை
ப்ளே பண்ணல. அதனால் இப்போ G6, Queen E5, ரூக் அட்டாக். இப்போ அதனால் ரூக் G8, அந்த ரூக் அட்டாக் பண்ணிகிட்ருக்கு. ரூக் G8 அகெயின் ஒரு பின்னு ஒரு ப்ரெஷர், ஒரு பின்னு ஒரு ப்ரெஷர், இந்த மாதிரி தான் வரும். இப்போ பிஷப் G5, இந்த ஸ்கொயர் மேலே பார்த்தீங்கன்னா பின்னு. பிஷப் G7, இப்போ இவங்க குயினை கெட் அவுட் பண்ணுறாங்க. இப்போது ஒயிட் ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் மூவ் நல்லா ஆடுறாங்க. நைட் இன்ட்டு C7 செக். இப்போது ஒன்லி மூவ், குயினால் அடிக்க முடியாது, குயின் போயிடும். அதனால் கிங் F8, குயின் F4 செக். இப்போது பிஷப் F6 ஒன்லி மூவ். இப்போ குயின் இன்ட்டு F6 செக்மேட். இந்த ரெண்டு கேம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. அதை சரியான பிளேஸுக்கு சரியான பீசஸ் கொண்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் இந்த கேமில் சொல்லியிருக்கு. ஓகே, தேங்க்யூ.